புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. அண்ணா சிலை அருகே தொடங்கிய பேரணிக்கு ஒருங்கிணைப்பாளர் தெய்வீகன், லெனின், பாஸ்கர், குமரகுரு, சத்தியவதி, மணிவண்ணன், கலியமூர்த்தி, சக்திவேல் ஆகியோர் தலைமை தாங்கினர். பேரணி அண்ணா சாலை வழியாக ராஜா தியேட்டர் சந்திப்பை அடைந்தபோது பெரியகடை காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் தரையில் அமர்ந்து அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அவர்களை காவல்துறையினர் தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது. பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தது போல மீண்டும் வேலை வழங்க வேண்டும், ரூபாய் 10,500 சம்பளம் வழங்க வேண்டும், ஆளுநர், தலைமை செயலர், துறை செயலர், நிதி செயலர் இந்த கோப்பிற்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். இதனை அடுத்து அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சுமார் 40க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். போராட்டம் கேட்கலையா 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 புதுச்சேரி அரசாங்கத்துக்கு புதுச்சேரி முதல்வருக்கு புதுச்சேரி ஆளுநருக்கு கேட்கலையா 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 வேப்பலையை கொண்டுகிட்டு வீதி வீதியா வருகிறோம். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் 2வது குறுக்கு வீதி போன்ற வீதிகளில் புதுச்சேரி நகராட்சி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 40,30,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி இப்பணிகளை துவக்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். அங்க பாருங்கண்ணா, அங்க படிங்க பாருங்க, படி அங்க பாருங்க. புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர அமைச்சர் நாரா லோகேஷை சந்தித்து டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பல்கலைக்கழக நிர்வாகம், காவல்துறை, மாணவர்கள் அமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் காரைக்கால் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரியில் போராடிய மாணவர்கள் மீதான வழக்கை திரும்ப பெறுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என உத்தரவாதம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் விரைவாக பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும், ஐசிசி மாணவர்கள் தேர்தல் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் மாணவர்கள் நடத்தி வந்த போராட்டம் வாபஸ் பெற முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி பாகூர் அடுத்த காட்டுக்குப்பத்தில் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடு அகற்றம். அமினாக்கள், ஜெயா, அம்பி, சிவகுமார், விஏஓ பகிரதன், நில அளவையர் பன்னீர்செல்வம் மற்றும் காவல்துறையினர்கள் முன்னிலையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றும் பணி நடைபெற்றது.
தீபாவளி பண்டிகை வருகின்ற 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. பண்டிகைக்கு இன்னும் 4 நாட்கள் உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகள், பட்டாசு, இனிப்பு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு புதுவை நேரு வீதி, காந்தி வீதி, அண்ணா சாலை, கொசைக்கடை வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, மிஷன் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் உள்ள கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் வாகனங்கள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.